கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் இதயத்திலிருந்து என்ற ஒரு வசனத்துடன் உங்களோட சற்று நேரம் பேசலாம் என்று தியானித்து ஜெபித்து தங்களிடையே இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். சங்கீதம் 10 பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில், கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் தாவீது ராஜா ஜெபிக்கிறதாக, அவருடைய மனதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அங்கலாய்ப்பை அறிவிக்கிறதாக இந்த வசனத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். அப்போ நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்ககிட்ட நம்ம மனசார இதயத்திலேருந்து நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அவங்ககிட்ட வசன அலங்காரத்தோட வசன விவரிப்போட அப்படியெல்லாம் நம்ம பேச மாட்டோம். கணவன் மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட சாப்பாடு வேணும்னா சாப்பாடு தர்றேன், சாப்பிடு. அதே மாதிரி என்ன தேவைன்னாலும் நம்ம சாதாரணமாக அவங்ககிட்ட நம்ம பேசுவோம். அதே போல் தான் ஆண்டவர்கிட்ட வசனங்கள்னால அலங்கரிப்போ இல்லது நீண்ட நேரம் ஜெபமோ இல்லை மற்றவங்க நம்மளை பாராட்டணும் புகழணுன்ற விதத்தில் நம்ம பேசக்கூடாது. அப்படியே நம்ம பேசணும்னு சொன்னால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டாராம். நம்ம அப்பாவை நம்ம எவ்வளோ தூரம் நேசிக்கிறோமோ அந்த நேசத்தை நம்ம அந்த ஜெபத்தில் நம்ம காணலாம். தாவீது ராஜாவுடைய சங்கீதங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கலக்கம் குழப்பம், அவரை எதிரிகள் துரத்துற சமயம், சவுல்னால் அவர் காடு மேடுன்னு அலைஞ்சு இருக்கிற சமயங்கள்ல எல்லாம் அவருடைய உள்ளத்தினுடைய குமுறல் எல்லாத்தையுமே சங்கீதங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வசனத்துலேயும் அவருடைய உள்ளத்தினுடைய ஆழத்தின் குமுறலை நம்ம அறிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கிறதுல நிறைய நம்ம வசனங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன ரொம்ப நான் நீண்ட நேரமாக ஜெபம் பண்ணக்கூடாது, நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாது. மற்றவங்க பகட்டு அலங்காரத்தினால நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் நம்ம நிறைய சத்தியங்களை அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட வசனங்களை இது நம்ம அந்த கோர்ட்டில் வாதாடுறாங்கல்ல, அப்படி வசன ஆதாரத்தோட ரொம்ப அலங்காரமாக அப்படியெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் அப்பாவிட்ட நம்ம எவ்வளவு இதயத்தின் ஆழத்தில் அவரோட எவ்வளவு ஒரு அன்பு வச்சுருக்கோன்றத அந்த நம்ம பேசுகிற ஜெபத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா. அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும்போது நம்ம அலங்காரமான வார்த்தைகளால் சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சாதாரணமாக பெத்த தகப்பன்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம பேசலாம். என்னோட ஒரு நெருங்கின ரொம்ப வெகுவாய் நேசிக்கிற ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், எனக்கும் நிறைய பிரச்சனைகள். நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிப்பாங்க பாருங்கள், என் இதயத்தையே சுக்குநூறு ஆக்கிடுச்சு. என்ன எப்படி ஜெபிப்பாங்க தெரியுமா? இந்த கிராமத்து ஆளுகள்லாம் சொல்லுவாங்களே, யாராவது துக்க விட்டு போனா, என்னை பெற்ற அம்மா, என்னை பெற்ற அப்பா, என்னை பெற்ற தம்பி, என்னோட பிறந்தவனே, என் பிறந்த தம்பி அப்படின்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னை பெத்த ஏசப்பா, என்னை பெத்த ஏசப்பான்னு சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு அப்படியே அந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு கண்ணீரே வர வச்சிருச்சு. அவ்வளோ ஒரு அன்பா ஏசப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நானும் என்ன சொல்வேன் தெரியுமா, ஜெபத்தில் என் செல்லப்பா, என் செல்லமே அப்படின்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எனக்குள்ள அந்த உறவு உறவினுடைய ஆழத்தை நான் ஜெபத்தில் நான் வெளிப்படுத்துவேன். அப்பா, என் வேதனையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா, ஏப்பா இறங்காமல் இருக்கீங்க, சீக்கிரம் செய்யுங்கப்பா அப்படின்னு நான் அப்பா அம்மாட்ட நம்ம பிள்ளைகிட்ட கணவன்கிட்ட சகோதரிகிட்ட பேசுகிற மாதிரி சாதாரணமாக நான் பேசுவேன். அப்போ எனக்கு உள்ளத்தில் என்ன வரும்னா ஒரு பெரிய அமைதி நிலவும். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு, விசுவாசத்தை கொடுப்பாரு. இப்போ நம்ம அந்த ஜெபம் பண்ணும்போது நம்ம அந்த தலைப்புல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எப்போதுமே ஜெபம் பண்ணும்போது அப்பாட்ட உள்ள அன்பை நம்ம வெளிப்படுத்துகிற விதமாக ஜெபிக்கணும். அப்பா மேலே நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கோமோ, அப்பாட்ட நம்ம எவ்வளோ ஒரு விசுவாசம் வச்சுருக்கோமோ, அப்பாட்ட நம்ம என்னென்ன நம்ம கேட்கணுன்னு விரும்புகிறோமோ அதெல்லாம் சாதாரண முறையில் நம்ம அப்பாட்ட சொல்லலாம். அதுதான் நம்ம அப்பாவுக்கும் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். நம்ம இது முதற்கொண்டு நம்ம எப்படி ஜெபிச்சோமோ அது போகட்டும். ஆனால் இனி வரும் காலங்களில் எந்த நேரத்தில் எந்த சமயத்துலையும் எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜெப கூட்டத்தில் இருந்தாலும் நம்ம அப்பாவோட உள்ள உறவு நம்ம ஜெபத்தில் வெளிப்படணும். அப்பா நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையா எவ்வளவு மாற்றி நம்மளை சாட்சியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான்றத நம்முடைய ஜெபத்தினுடைய வர்ற ஒவ்வொரு
வார்த்தைகளிலும் நம்ம வெளிப்படுத்தணும். அப்பேற்பட்ட கிருபையை இயேசப்பா நமக்கு தந்து நம்ம ஜெபத்தில் இன்னும் அதிகமாக வளரணும். ஜெபத்தில் இன்னும் நம்ம அப்பாவோட நம்ம என்னென்ன சொல்லி நம்முடைய கலக்கத்தை, நம்முடைய விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்துகிற விதத்தில் தெரியப்படுத்துகிறோமோ அவ்வளோ தூரம் அப்பாட்ட நம்ம பேசி தெரியப்படுத்தும் போது அப்பாவுக்கு நமக்குள்ள உறவு உலகத்தார் பார்ப்பாங்க. ஆஹா, இவங்க உண்மையாகவே இயேசப்பாவுடைய பிள்ளைகள் தான் அப்படி சொல்கிற விதமாக நம்முடைய ஜெபம் இது உள்ளத்தின் ஆழத்திலேருந்து, இதயத்தின் ஆழத்திலேருந்து நம்ம அப்பாட்ட ஜெபிக்கணுன்றது அந்த நேரத்தில் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் பேசப்படுவதாக என்று கர்த்தரிடத்தில் விசுவாசித்து விடைபெறுகிறேன்.